நான் எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராசு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலமாக எழுத்து பணியில் இருக்கிறேன். சாதாரணமாக ஒரு துணுக்கு எழுத்தாளர் அறிமுகமாகி இன்றைக்கி 50 நூல்கள் எழுதுகிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட என்னோடய எல்லா படைப்புகளுமே நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்ததாகவே இருக்கும். 3 பிரிவாக என்னோடய எழுத்து பணி நடந்திருக்கு. ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்று தாமிரபரணி ஆற்றங்கரை, அடுத்தபடியாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்களோட வரலாறு, திரும்ப இங்கே நடந்த அகழ்வாய்வுகள். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம புத்தகம் வெளியிட்டிருக்கோம். தாமிரபரணி ஆற்றங்கரையை பொறுத்தளவில் பொதிகைமலையில் இருந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 பாகமாக பிரிந்து தாமிரபரணியை தலை தாமிரபரணி, இடை தாமிரபரணி, கடை தாமிரபரணின்னு பிரித்து முதல் தலை தாமிரபரணியை தாமிரபரணியோட 3ல் ஒரு பாகத்தை அங்கே நடந்து போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள், இந்து கோயில்கள், கிறிஸ்தவ கோயில்கள், இஸ்லாமியர்களோட கோயில்கள், அங்கே வாழ்ந்த மகான்கள், அங்கே நடந்த நிகழ்வுகள், இதையெல்லாம் மொத்தமாக ஒரு நூலை ஒரு 1000 பக்கத்தில் தலை தாமிரபரணி அப்படின்னு சொல்லி அதை பதிவிட்டிருக்கிறோம். இப்போ இடைத்தாமிரபரணி, கடை தாமிரபரணிக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு தெரிந்து 2005 ஆய்வு நடந்தபோது நான் இந்த பகுதியில் நிருபராக இருந்து அந்த செய்திகளை சேகரிக்க போயிருக்கும்போது நிறைய இதை கேள்விப்பட்டு ரொம்ப வியந்து போனேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அதோட ஆய்வு அறிக்கையே வெளியே வரல. பல மனுக்கள் செலுத்தியும், இங்கே நிறைய மக்கள்கிட்ட மனு கொடுத்தோம், அரசியல்வாதிகிட்ட மனு கொடுத்தோம், அது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. கடைசி நேரத்தில் எப்படியாவது உயர்நீதிமன்றத்தை நாடியாவது இதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்ட என்னுடைய வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி அவர்களோடு சேர்ந்து 2 வருடங்களுக்கு முன்னால் வழக்கு தாக்கல் செய்து இன்றைக்கு அந்த வழக்கு புளோரிடாவுக்கு இதோட கார்பரேட்டிங் போய் இன்றைக்கி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாகரிகம் தமிழர் நாகரிகம், இந்தியாவிலே தொன்மையான நாகரிகம் தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்லி நிறுவனமாகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தாமிரபரணியை பொறுத்தளவில் இன்றைக்கி தான் நம்ம தாமிரபரணி அப்படின்னு சொல்லி இதை பேசுகிறோம். பழைய பேர்கள் பார்த்திங்கன்னா பொருணை அப்படின்னு தான் இருக்குது. பொருணைன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பொருணை அப்படிங்கிற பேர் தான் அதில் விளங்கும். தன்பொருணை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அது 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் தன் அப்படின்னா 3 சொல்லிக்கணும். அதாவது தன் அப்படின்னா குளிர்ந்த பொருணை அப்படின்னு சொல்லி தாமிரபரணி சொல்கிறாங்க. பெரும்பாலுமே ஆற்றை பொருணைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியில் ஓடக்கூடிய இந்த நதிக்கு பெண் பொருணைன்னும், இது அந்த பக்கம் நாகர்கோவில் சைடில் ஓடக்கூடிய இதே ஆறுக்கு ஆண் பொருணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்காய்பட்டினம் பக்கத்தில் ஓடக்கூடிய அந்த நதிக்கு ஆண் பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பிற்காலத்தில் இதுக்கு பேர் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தீவின் பெயரை குறிப்பிட்டு தான் இந்த தாமிரபரணி அப்படின்னு சொல்லி வந்ததா கால்டுவெல் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த தாமிரபரணி நதி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இலங்கை வரைக்கும் நீண்டு ஓடி இருக்குது. அதற்கு ஒரு கடற்கோள் ஏற்பட்ட காரணத்தினால, அந்த இடையில் கடல் வந்த காரணத்தினால இப்போ இந்த நதி பிரிந்து புன்னக்காயலோடு இப்போ நமக்கு கலக்குது. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, தாமிரபரணி தானாகவே விவசாயத்துக்கு பயன்படுறதில்ல ஒரு வித்தியாசமான நதி. ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 7 அணைக்கட்டு, மொத்தம் இருக்கக்கூடியது 8 அணைக்கட்டு. அதில் 7 அணைக்கட்டை யார் கட்டியிருக்கா அப்படின்னு சொன்னால் நமது முன்னோர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. நமது முன்னோர்கள் தமிழர்கள் கட்டியிருக்கிறாங்க. நான் சிறுவயதாக இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் தான் நான் பிறந்தேன். முத்தாலாங்குறிச்சின்னு ஒரு சின்ன கிராமம், தாமிரபரணி ஆற்றங்கரை கிராமம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது இது ஒரு ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்பா காட்டுவாங்க. சடல் ஓரமாக இருந்து அதை பார்ப்போம். எங்களுக்கு எதுவுமே புரியாது. ஒரு பெரிய பரந்த காடு, அந்த காடில் அங்கங்கே சின்ன சின்ன சிவப்பு கல்லாக கிடந்த மாதிரி தெரியும், கற்களாக கிடக்கும். இதில் என்ன பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியும். 7ஆம் கிளாஸ் பாடத்தில் ஆதிச்சநல்லூர்னு ஒரு வரி வரும். அந்த வரியும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதை பற்றி அந்த நேரம் எங்களுக்கு பெரிய அளவில் எதுவுமே தெரியலை. ஆனால் 2004 நான் இந்த பகுதியில் ஒரு பத்திரிகையில் பகுதி நேர நிருபராக இருக்கும்போது 2004 தியாக சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ஆய்வு வந்தது. அந்த ஆய்வு நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும். நிருபர்களில் யாருமே உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு 60க்கு 60 அடி குழி தோண்டி அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்குது. இந்த பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வர்ற கூலி தொழிலாளர் தவிர மற்ற ஆட்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு அடையாள கார்டெலாம் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்த விட இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திரட்டதுக்காக நாங்கள் செய்தியாக சேகரிக்க உள்ளே வரும்போது எந்த செய்தியுமே எங்களுக்கு கிடைக்காது. யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது அதிகாரிகள்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த வெளியே வர இந்த குழந்தைகள்கிட்டயோ வெளியே வர அந்த வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டால், நேற்று நாங்கள் ஒரு முதுமக்கள் தாலியை தோண்டினோம், அதை தோண்டின ஒரு மயங்கி விழுந்துட்டார், எனக்கு காய்ச்சல் அடிக்க நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், உள்ளே பூரா ஒரே படமாக பதிச்சு வச்ச படமாக அதில் இருக்க ஆவி வெளியே வருது, வரதுனால எங்களை அதை தாக்கிறது, அப்படி சுவையான கதைகளாக சொல்லுவாங்க. அப்போ போய் கிராமத்தில் போய் உட்காந்து சின்ன சின்ன கதைகளாக கேட்கும்போது பக்கத்தில் புளியங்குளத்தில் உள்ள மக்கள் தான் நிறைய இந்த இதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த ஆதிச்சநல்லூரை பற்றி நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டியராஜா கோயில். அந்த பாண்டியராஜா கோயிலில் வந்து பாரத போர் நடக்கிற நிகழ்ச்சியை வந்து கோயில் கொடைக்கு காட்டுவாங்க. அது வித்தியாசமாக இருந்தது. அப்போது இந்த ஆதிச்சநல்லூருக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா மலையரிசி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில். அந்த கோயிலில் போய் வரலாறு கேட்டால் இலங்கைக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கால்வாய் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போய் அந்த இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் சிறு தெய்வங்கள் வரலாறு கேட்டால் ஒரு குதிரை வீரனோட கதை சொல்லுவாங்க. அந்த குதிரை வீரன் வந்து கொற்கையில் இருந்து குதிரை இறக்குமதி பண்ணதாகவும் அந்த குதிரையை வந்து வழிநடத்துறதுக்காண்டி இருந்ததாகவும் அப்படி ஒரு கதை போகும். இப்படி ஒவ்வொரு கதைகளையும் பார்க்கும்போது இந்த ஆதிச்சநல்லூருக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதை சுற்றி இவ்வளோ கதைகள் பேசப்படுத என்னென்னு கேட்டால் ஆதி அப்படின்னாலே முதல். அப்போ இது ஆதி அப்படிங்கிறது ஒரு விசேஷமானது. அதே மாதிரி இங்கே உள்ள சாஸ்தாவை பார்த்தீங்கன்னா சாஸ்தா முதலாம் உடையார் சாஸ்தா, அதுவும் முதல் வருது. அவங்க பக்கத்தில் பார்த்தா ஆதித்தநங்கை, ஆதிச்சநல்லூரில் பார்த்தா ஆதித்தநங்கை, அதுவும் முதல்ல வருது. அப்போ முதல்னு வருது. அப்போ இந்த இதோ விஷயத்தில் முதல் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நிறைய பத்திரிகை செய்திகள்லாம் வரும். அதே நேரம் இங்கே ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு போட்டிருந்தாங்க. அந்த கருத்தரங்கில் இந்த ஆதிச்சநல்லூரை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் சேகரித்து தான் நான் முதல்ல ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டேன். அந்த நூலுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஆய்வறிக்கை ஒன்றுமே அதில் ஒன்றும் போடவே இல்லை. பழைய ஆய்வறிக்கை பழைய புத்தகத்தில் சொன்னது, பேப்பரில் சொன்னது, அதை மட்டும் நீங்கள் பதிவிட்டுருக்கீங்க. மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி பதிவிட்டுருக்கீங்க. வேறு பெரிய அளவில் எதுங்க அதில் பதிவிடலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு மனநிறைவு. என்ன மனநிறைவு அப்படின்னு சொன்னால், இந்த சுற்றி இருக்கிற மக்களே இதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்களே, இவ்வளோ இருக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த முதுமக்கள் தாலியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கை நமக்கு கிடச்சுன்னா எவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் இரியா அப்படிங்கிற ஒருத்தர் ஆய்வு பண்ண விஷயத்தை தான் அதுக்கப்புறம் ஒரு பின்னால் வந்த சாத்தாங்குள ராகவன் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தார். அந்த நூல் தான் நமக்கு தமிழில் கிடைச்ச ஒரு அற்புதமான நூல். அந்த தமிழ் நூலை படித்து தான் நாங்களும் சில விஷயங்கள் வந்து எழுத ஆரம்பித்தோம். அது அவர் எழுதி சாத்தாங்குள ராகவன் எழுதி 30 வருஷம் கழிச்சு தான் என்னோட நூல் வந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆய்வறிக்கையும் வந்தது அப்படின்னா அது இப்போதைக்கு உள்ள இந்த ஆய்வறிக்கை வந்தது அப்படின்னு. ஏன்னா ஆங்கிலேயர்களோட ஆய்வறிக்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம இந்தியர்கள் செய்யக்கூடிய இந்த ஆய்வறிக்கை வந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரிய வந்ததில் முதல்ல தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த ஒரு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், அவர் வந்து வங்கதேசத்துக்காரர், வாலார்ஜி அப்படின்னு சொல்லி அவரோட பேர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் வந்து அது வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம். அது வந்து ஒரு ஒரு முக்கியமான நாகரிகம். அங்கேருந்து தான் எல்லா பக்கம் அப்படியே மைக்ரேட் ஆகி அப்படியே வந்து இங்கே வந்திருக்கு. இதுக்கு முந்தைய நாகரிகமே தாமிரபரணி நாகரிகம் தான் அப்படின்னு சொன்னோடனே அப்படி தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தூக்கி போட்ட விஷயம். ஏன்னு கேட்டால் நம்ம இந்தியர் அதை சொல்லலை, வங்கதேசத்துக்காரர் சொல்லியிருக்கிறாரு, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது தான் இதை ஒன்றுமா தோண்டி எடுக்கும்போது தான் எனக்கு சில தகவல் கிடைச்சிது. அப்போ தான் 1876 ஜாகோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரர், அவர் தான் முதல்ல ஆய்வு பண்ணது. இந்தியாவிலே முதல்ல ஆய்வு நடந்த இடம் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் தான் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெர்லின் நகர்லேருந்து வந்திருக்கிறார், ஜெர்மன்காரர். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நேரம் இங்கே வந்து இங்கே கிடைச்ச பொருட்களை பூரா அவ்வளோத்தையும் எடுத்து என்ன இதில் பொக்கிஷங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் பெர்லின் நகருக்கு கொண்டு போயிட்டார். பெர்லின் நகருக்கு கொண்டு போன பிறகு அங்கே கொண்டு போய் அவர் கருங்காட்சியில் வச்சுருக்காரு. இப்போ அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம நண்பர்கள் சிலவங்க தேடி கண்டி போகும்போது அங்கே 64 இடத்துல வந்து அருங்காட்சிகள் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த அளவுக்கு இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட நேரத்தில் வந்து அப்பப்போ கிடைக்கிறத வச்சு அப்படி அப்படியே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1900 அந்த வருஷத்தில் தான் ரயில் ரோடு போடாங்க, ரயில் ட்ராக் போடும்போது நிறைய முதுமக்கள் தாலி கிடைக்கும் போது அதுக்குள்ளெல்லாம் வந்து தங்கம் கிடைக்கிது, புதையல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பொருள் கிடைக்கிது, இந்த பொருள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பரபரப்பாக ஆங்காங்கே அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு கடப்பாரையும் கம்மியை தூக்கிட்டு வந்து அங்கங்கே குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த இதை வந்து அப்போ ஆங்கிலேயர்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு வரைமுறைப்படுத்தி 114 ஏக்கரை அவங்க கையகப்படுத்தி, ஏன்னா இந்த பக்கம் திருச்செந்தூர் ரோடையும் அவங்க அகலப்படுத்தும்போது இந்த மாதிரி முதுமக்கள் தாலிகள் நிறைய உடையுது. அப்போ இதை வந்து நாளைக்கு உடஞ்சி பெறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அதை வந்து ஒரு வரமுறைப்படுத்துகிறாங்க. வரமுறைப்படுத்தின பிறகு தான் அலெக்சாண்டர் இரியா வந்து ஆய்வு பண்ணுறார். உண்மையிலே இந்தியாவுக்கு கிடைச்ச, நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச, ஆதிச்சநல்லூருக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அலெக்சாண்டர் இரியா தான். அவர் எந்த நாட்டில் இருந்து வந்தாரோ எப்படி வந்தாரோ தெரியல. ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே கிடைச்ச பொருள்களை அழகாக எடுத்து ஒரு 21 மாட்டு வண்டியில் இங்கேருந்து திருநெல்வேலி கொண்டு போய் அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக அதை வந்து சென்னையில் கொண்டு போய் அவர் நினச்சதை அவரோட நாட்டுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்தியர்களுக்குரிய பொக்கிஷம் இது, இந்தியாவில் கிடைத்த இந்த பொக்கிஷத்தை இந்தியாவிலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கேயே வச்சுட்டார்.
இங்கே வச்சதோடு மட்டும் இல்லாமல் அவர் தான் படம் எடுத்து அந்த படங்களெல்லாம் போடுறார். அந்த எத்தனை ஆயுதங்கள் கிடச்சிது, என்னென்ன ஆயுதங்கள் கிடச்சிது, இவங்க எப்படி நாகரிகமாக வாழ்ந்தாங்க, இவங்களோட மண்டையோடு சைஸ் என்ன, இவங்களோட ஒவ்வொரு விஷயமா அப்படியே ஒன்று ஒன்றா அவங்க வந்து ஒரு பட்டியலிடுறாரு. எத்தனை மண்பாண்டங்கள் கிடச்சிது, அந்த மண்பாண்டங்களோட வகைகள் என்ன, முதுமக்கள் தாலிகள் எப்படிலாம் கிடச்சிது, எவ்வளோ பெரிய முதுமக்கள் தாலி கிடச்சிது, அப்போ எவ்வளோ பெரிய மனிதர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் தான் முதல்ல வரிசைப்படுத்துறாரு. இதை வரிசைப்படுத்த பிறகு தான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆதிச்சநல்லூர். ஆனால் ஆதிச்சநல்லூரை பற்றி உலகத்தில் எல்லா பக்கமும் பேசுகிறாங்க, உலக தமிழர்கள் பேசுகிறாங்க, மற்றவர்கள் பேசுகிறாங்க. இது முன்னோடி நாகரிகம்னு சொல்கிறாங்க, இங்கேருந்து தான் நாகரிகம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து அதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தான் 2004 வந்து இந்த ஆய்வு நடந்துச்சு. எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்போது நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் போனாலும் இந்த விஷயங்களெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த ஆய்வு நடந்த காரணத்தினால நமக்கு உடனே இந்த ஆய்வோட அறிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். ஏன்னா அந்த காலத்தோட கதை வேறு. ஏன்னா 1902 வந்து பெரிய அளவில் வந்து நவீன கருவிகள்லாம் இருக்காது. ஆனால் இப்போ வந்து நவீன கருவிகள் எல்லாம் வந்துருச்சு. அதனால் ரொம்ப வேகமாக நமக்கு வந்து அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அறிக்கை வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும் சொல்லி மனுக்கள் கொடுக்கறது, எல்லா பக்கம் வார நேரத்தில் இது சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் வந்து மனுக்கள் கொடுக்கறது, அதிகாரிகள் வந்து அவங்கள பார்த்த மனுக்கள் கொடுக்கறது, அரசியல்வாதிகள் வந்து மனுக்கள் கொடுக்கறது, மக்கள் பிரதிநிதிகள் வந்து மனுக்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்து பார்த்தோம். ஆனால் ஆதிச்சநல்லூருக்கு யாருமே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும்போது தான் மதுரை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி அப்படிங்கிற மூலமாக இந்த வழக்குகளை பூரா நாங்கள் கொண்டு வழக்கு தாக்கல் பண்ணோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த வழக்கை வந்து நாங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அருமையான ஒரு அறிக்கை நீதியரசர்கள் கிருபாகரன் எஸ்.எஸ். சுந்தர் அவர்களோட அந்த அவர்களோட தீர்ப்பின்படி கடந்த பிப்ரவரி மாதம் இங்கேருந்து டேட்டிங் அனுப்பிட்டாங்க. ஃப்ளோரிடாவுக்கு டேட்டிங் அனுப்பிட்டாங்க. அந்த டேட்டிங் அனுப்பின பிறகு இன்றைக்கி ஒரு கடந்த வாரம் வந்து ஒரு அருமையான ஒரு 4ஆம் தேதி அருமையான ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கிடைத்தது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது 2 பொருளாக அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 169 பொருள் கிடச்சிருக்கு. அதில் வந்து அவங்க 58வது பொருள் 105வது பொருளை அனுப்புனதில் அந்த 105வது பொருள் வந்து 3000 ஆண்டுகளுக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே அப்போ தொன்மையான மொழி வந்து நம்ம தமிழாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் கரெக்டாக பேசி எங்களுக்கு கரெக்டாக முடிவு பண்ணி அதை நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லி வர்ற 11ஆம் தேதி வரைக்கும் அந்த இதை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு அலெக்சாண்டர் இரியா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்த மட்டும் அவர் சொல்லலை, இதை சுற்றி ஒரு 36 இடத்துல வந்து முதுமக்கள் தாலி இருக்கிறது பட்டியலிட்டு அதுக்கு ஒரு வரைபடமே தயார் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வரைபடம் தயார் பண்ணி இந்தந்த ஊர் இந்த இடத்துல இத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, 36 இடங்களையும் வரைபடம் மூலமாக பட்டியலிட்டு அதையும் தயார் பண்ணி வச்சுருக்காரு. அதையும் நாங்கள் நீதியரசர்கள்ட்ட ஒப்படைச்சி எங்களுக்கு இதை பண்ண மாதிரி அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதே நேரம் இப்போ இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அறிக்கையை வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். இப்போது சுற்றி வேலி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலி போட்டிருக்கிறது அந்த வேலை வந்து கொஞ்சம் குறைவாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் விரைவுபடுத்தணும். அதுமாதிரி புறக்காவல் நிலையம் அமைக்க தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த புறக்காவல் நிலையம் வந்து இன்னும் அமைக்கலை. அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணணும். இப்போ இங்கே மாநில அரசு மூலமாக ஒரு கட்டிடம் புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ₹1.5 கோடி 45 லட்ச ரூபா வரைக்கும் அந்த சுற்றுப்புற சுவர், அந்த கட்டடம், அப்புறம் அந்த போகிற ரோடு, முன்னால் உள்ள ஆர்ச்சி, ஆற்றுல யாரும் இறங்கி குளிக்காமல் இருக்க ஏதாவது தவறிடக்கூடாது அப்படிங்காண்டி படித்துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலவு பண்ண அந்த இடத்துல வந்து இங்கே இருக்க முதுமக்கள் தாலி வைக்க முடியாது. ஆனால் படங்களாவது வைத்து வர்ற மக்களுக்கு இந்த இடம் தான் ஆதிச்சநல்லூர், இதில் கிடைச்ச பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைலாம் சீக்கிரம் நிறைவேறும். ஆதிச்சநல்லூர் வந்து உலக அளவில் தெரிஞ்ச, இப்போ பெரிய படித்தவர்களுக்கு தெரிந்த மாதிரி பாமர மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் தமிழகத்தை ஏமாற்றுகிறதா, இல்லாட்டி இந்த தமிழகம் வந்து இந்தியாவில் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட ஒரு நாள் கோபமாக கேட்டாங்க. அதனால் இந்த ஆய்வு நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பொருட்கள் பல்வேறு விதமான நாடுகளில் இருக்குது. அந்த பொருட்கள் நம்ம நாட்டுக்கே திருப்பி கொண்டு வர முடியுமா, இல்லை